அப்போது சத்யவதி சொன்னாள், மகனே, ஆபத்து காலங்களில் தர்மத்தை மீறுவது தவறில்லை. அதனால் நீ அவர்களை திருமணம் செய்து கொள் எனக் கூறினாள் சத்யவதி. ஆனால் பீஷ்மர் தன் சபதத்தில் உறுதியாக இருந்தார். அன்னையே, என்னால் என் சபதத்தை மீற முடியாது. இதற்கு வேறு ஏதேனும் வழியிருந்தால் கூறுங்கள் என்றான் பீஷ்மர். அதன்பின் சிறிது நேரம் யோசித்த சத்யவதி தன் கடந்த கால கதையை சொல்லத் தொடங்கினாள். முன்பு வசு என்னும் மன்னனின் வீரியத்தை ஒரு மீன் தாங்கியது. அந்த மீன் கர்ப்பமானது. பின்னர் அந்த மீனை ஒரு செம்படவன் தன் வீட்டிற்கு கொண்டு சென்றான். அம்மீனிலிருந்து தோன்றியவள்தான் நான். அந்த செம்படவன் என்னை தன் மகளாக வளர்த்தான். பருவ வயது அடைந்த பின் நான் நதியில் பரிசல் ஓட்டத் தொடங்கினேன். ஒரு நாள் யமுனை நதியின் கரையில் பராசர மகரிஷி பயணித்துக் கொண்டிருந்தார். அப்போது மீனவ குழுமத்தைச் சேர்ந்த என்னை அவர் பார்த்தார். பார்த்தவுடனே பராசர முனிவரின் மனம் என் மீது ஈர்க்கப்பட்டது. அவர் என்னிடம் வந்து என்னை அக்கறைக்கு அழைத்துச் செல் என்று கேட்டார். இருவரும் மரப்பட்டையில் நதியை கடக்கும்போது பராசர மகரிஷி என் மீது கொண்டிருந்த தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய விருப்பத்தைக் கேட்டு முதலில் நான் தயங்கினேன். ஆனால் பராசர மகரிஷியின் தொடர் வற்புறுத்தலால் வேறு வழியின்றி நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. என் நிபந்தனைகளுக்கு நீங்கள் சம்மதித்தால் உங்கள் விருப்பத்திற்கும் நான் சம்மதிப்பேன் என கூறினேன். மகாபாரதம் கதை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.